பிரசாதம் உமக்கு இல்ல. கிள்ளி போடாதீரும், அள்ளி போடும். இது காளியம்மன் கோயில், கஞ்சி இல்ல இஷ்டத்துக்கு எடுத்து ஊத்துறதுக்கு. ஆமா, இவ்வளவு சொத்து வச்சிருக்கிறீரே, உமக்கே கஞ்சத்தனம். பிச்சை எடுத்துட்டு போகிறேன். போறேன், தேவஸ்தான ஆபீஸுக்கு போறேன். எதுக்காக? போய் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசரை பார்த்து, ஐயா, குருக்கள் கோவில் பிரசாதத்தை காக்காவுக்கு போடுற மாதிரி கால்வாசிய பக்தர்களுக்கு போட்டுட்டு முக்கால்வாசி அவரோட ஆசனாகி பர்வதாம்பாள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறார் அப்படிங்கிற விஷயத்த ஆபீசத்தை சொல்லிடுவேன். இந்த விஷயம் உமக்கு எப்படி தெரியும்? எனக்கா, இந்த ஊர்ல சாயங்காலம் விளக்கு வச்ச நேரத்துல இருந்து நடு ஜாம வரைக்கும் எங்கெங்க என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். எப்படின்னா நானும் நாயும் அலையிற நேரமே அதுதான். வயசான காலத்துல ஏதோ துளிவுண்டு சபலம் சகஜம்தாங்க. இந்த ரகசியம் நம்ம 2 பேருக்குள்ள இருக்கட்டும், யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. இந்தாங்க, ராத்திரிக்கும் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துங்க. அப்பா முருகா, பெரியவனே சின்னவனே வந்து கொட்டிங்களா? வாங்க. என்ன, நாங்களும் ரெடி. ஏன்பா தினம் இந்த கோயில் சொத்தை தின்னு தொலைக்கணும்னு தலையெடுத்தா? அப்பன் பெருமாள் பிரசாதம்டா. முதல்ல கன்னத்துல போட்டுக்கிட்டு அப்புறம் வாயில போட்டுக்கங்க. ஏன்னா வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாளைக்கு சொந்தமா சுடுசோறு சாப்பிட மாட்டோமா? எப்பவும் இந்த விளைச்ச சோறு தானா? பகவான் படி அளக்குறான்டா. மிச்ச காய்கறி எல்லாம் தான் வீட்டுல செஞ்சுக்கிறோமே. அப்பா, நான் காலேஜுக்கு போறேன். சோறு வேண்டாம்ப்பா, உங்களுக்கும் அண்ணனுக்குமே இந்த சோறு பத்தாது. வழக்கம் போல காலேஜ் கேண்டீன்ல கடன் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். கடை வாங்குவியோ பிச்சை எடுப்பியோ அது உன் சௌரியம். ஏண்டா, அந்த மாதிரி உனக்கு எவனும் கடை கொடுக்க மாட்டானா? ஏன் ராசி, கேவலம் ஒரு சின்ன பெட்டி கடையில 2 கடலை உருண்டை கடனா கேட்டா கூட, ஏண்டா லட்சாதிபதியோட புள்ள பிச்சைக்காரனாட்ட கடன் கேட்கிறேடா, உன்னையும் உன் நைனாவை கட்டி வச்சு செருப்பால் அடிப்பம் பணம் வாங்குறான்பா. ஆமா, நீ தானே கடன் கேட்ட, என்னையா அடிக்கிறேன்றான் செருப்பால. சரி உட்காரு, இதுல பாதிய சாப்பிட்டு மீதிய வச்சுக்குவோம். ஏன் என்ன ஏனைனா நோ நைனா? ராத்திரிக்கு வேணாமா? அந்த கோயில்ல காலையில மாத்திரம் தான் பிரசாதம் கொடுப்பாங்க. ஏண்டா, மாப்பிள்ள மார்க்கெட்ல உன்ன 1 லட்சம் ரூபாய்க்கு வித்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சனு, அந்த மருமக எனக்கு தேவைதானா? கொஞ்சம் வரியா? நைனா, எஜமானி அம்மா கூப்பிடுறாங்க. நைனா அண்ணன் இல்ல ஒன்ன போயிட்டு வந்துடுறேன். என்னங்க என்னங்க கூப்பிட்டீங்களா? ஆமா, வாயா. எப்படிங்க வர்றது? கதவு மூடி இருக்க. என்னக்கிட்டு வாயா? எப்படிங்க, அதுவும் நீங்க குளிக்கும் போது பாத்ரூம்குள்ள எப்படிங்க வர்றது? அட வாயா அண்ணா. என்னங்க இது, யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. யோ, நான் பொண்டாட்டியா? இருக்கட்டுங்க, என்ன எதுக்குங்க இங்க கூப்பிட்டீங்க? யோ, என் முதுக கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டு போயா. ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்குங்க. சும்மா தேய்யா, தேய்ச்சா வெக்கம் எல்லாம் போயிடும். ஏங்க வேண்டாங்க. அட தேய் அண்ணா. ஐயோ வேணாங்க, வெக்கமா இருக்குதுங்க. தேய் அண்ணா. என்னங்க நீங்க, சரி நீங்க சொல்றீங்கன்னு தேய்க்கிறேன். என்னங்க இது, வரன்னு சிமெண்ட் சோறு மாதிரி இருக்குதா? ஏயா, எப்பதான் நீ ஆம்பளை ஆக போற? என்னைக்கு எங்க அப்பா வரதட்சணை வாங்கி வித்துட்டாரோ அன்னைக்கே சூடு சொரணெல்லாம் போயிடுச்சுங்க. என் தலையெழுத்து, இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தேனே. இந்த அணியத்துக்கு கால் இல்லையா? யாராவது வாங்கல, கைய விடுங்க. ஐயோ, இந்த வீட்டு ஆம்பளை என் கைய பிடிச்சு இஸ்கறாரு, விடுங்க. ஐயோ, இருப்பேன்னு எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். அசம்மா மாட்டிக்கிட்டேன், விட மாட்டேன் விட மாட்டேன். விடுங்க. நைனா, விடுங்க கைய. பட்ட பகல்ல ரேப்பிங்க. அப்பா, ஜிஜி, உனக்கு அட்ட பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இந்த வயசுல கன்றாவி. ஐயோ, ஒரே ஒருத்தரை வச்சுக்கிட்டு உத்தமி அவரோட என் கைய பிடிச்சு இஸ்கறாரு. ஆமா, என்ன இது கேவலம்? அவ கைய விட போறே இல்லையா? அட போடா பைத்தியக்காரா, இவ கைய விட்டுட்டா என் சாட்சி போயிடுமே. அப்பா, கைய விடலாம், அப்புறம் மரியாதை கட்டிடும். சரி விட்டேன்டா. ஐயோ ஐயோ ஐயோ, சாட்சிய முழுங்கிட்டாளே. டேய், இவ எப்ப பார்த்தாலும் முந்திரி பருப்பை திருடி திருடி தின்றாடா. விலை என்ன? அதனாலதான் இவளை கையும் களவுமா புடிச்சேன். அப்படியா? என்ன என்ன
முந்திரி பருப்புக்கு தான் கைய பிடிச்சேன், இவன் மூஞ்சிக்கா கைய பிடிச்சேன். மிளகு, அடே மகனே மருமகளே, இவகிட்ட கனெக்ஷன் வச்சுக்கிட்டா இன்னைக்கு பூ கேப்பா, நாளைக்கு புடவை கேப்பா. இந்த காசிநாதனுக்கு தேவை காசு. காசு செலவழிகிற மாதிரி எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன், புரிஞ்சுதா? நைனா என்ன நைனா இது? பயிருக்கு எரு போடுற மாதிரி நீ பணத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்க. பரதேசி, பச்சை நோட்டை பச்சை புள்ள மாதிரி பாதுகாக்கணும்டா. கற்பகோடி காலத்துக்கு கரையா அரிக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த பூச்சி மருந்தை தெளிச்சுக்கிட்டு இருக்கேன். நைனா நீ போயிட்டீன்னா கூட வருஷா வருஷம் உன் தேவஸ்துக்கு இந்த பணத்தை வச்சே படையல் வைக்கிறேன் நைனா. எனக்கு முன்னால நீ போயிட்டீன்னா விவசாயிக்கிட்ட குடும்பம் அப்படி பிள்ளைங்க பேசுற பேச்சாது. சரி சரி, 200 ரூபா கொடுங்க. 200? எதுக்கு? ஷாப்பிங் போகணும். பாரு, நீ ஷாப்பிங் போனாலும் சரி சந்தைக்கு போனாலும் சரி 2 ரூபா கூட தரமாட்டேன். எங்க அப்பா கிட்ட 1 லட்சம் ரூபாய் வரதட்சணை வாங்குனீங்களே, அதுக்கு மாசத்துக்கு வட்டி என்னாச்சு? வரதட்சணைங்கிறது மொய் எழுதுற மாதிரி, அதுக்கு வட்டி எல்லாம் கிடையாது. என் பையன் உன் கழுத்துல 3 முடிச்சு போடுறதுக்கு ஒரு முடிச்சுக்கு 50,000 மேனைக்கு 1.5 லட்சம் கேட்டேன். பப்ப இருக்கானே கஞ்சப்பைய, ஒரு முடிச்ச குறைச்சுக்கான்னு 1 லட்சம்னு பேசி முடிச்சுட்டான். சரி, அப்படின்னா நான் இப்பவே வக்கீல்கிட்ட போறேன். எதுக்கு? நீங்க வாங்கின வரதட்சணையை சொல்லி உங்க மேல கேஸ் போடுறது. எது? நைனா என் பொண்டாட்டிய பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இன்னும் கைவசம் பல திட்டம் இருக்கு. ஒன்னொன்னா சொல்ற. ஒரு கிருஷ்ணாயில் தின்ன எப்பவும் என் கட்டில் கடையிலேயே வச்சிருக்கேன். எதுக்கு? என் பையன் தூங்கும் போது அவன் மேல ஊத்தி தீய வைக்கிறதுக்கா? இல்ல, எப்ப தேவையோ அப்ப என் மேல கிருஷ்ணாயில ஊத்திட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். போயே மேற்கொண்டு 50,000 ரூபாய் வரதட்சணை கொடுக்கலன்னு என் மாமனார் என் மேல கிருஷ்ணாயில் ஊத்தி கொளுத்த வந்தாரு, தப்பிச்சுட்டு வந்தேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அம்மா தாயே பரதேவத, நீ எல்லாத்துக்கும் துணிஞ்சவன், செஞ்சாலும் செஞ்சிருவேன். உன் சங்காத்தமே எனக்கு வேணாம். இந்தா இதை எடுத்துக்கிட்டு தொலை, மனசில்லாம குடுக்கறேன். உங்க மனசு யாருக்கு வேணும்? நைனா அடைச்சா நைனா கொயினா, அவ பேசுனதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த நாய. கோச்சுக்காத நைனா, ஒரு 10 ரூபாய் கொடு நைனா. அத்தா, நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு பைசா கூட தர மாட்டேன். அப்போ உன் ஜாதகத்தை கொடு. எதுக்குடா? உன் மார்க்கத்தை எப்பன்னு தெரிஞ்சுக்கிட்டா? அடி செருப்பால என் ஜாதகத்தை எவங்கிட்டையும் காட்ட மாட்டேன். அப்படின்னா நானே ஒரு ஜோசியர்கிட்ட கையை காட்டி எப்ப மொட்டை போடுறதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். பேரன்பு மிக்க பெரியோர்களே, என்னை பெற்ற தாய்மார்களே, முருக பக்தர்களே, நான் பிச்சை எடுத்து மொட்டை அடிக்கிறதா முருகனுக்கு ஒரு வேண்டுதல். தாயே, நோட்டா போட்ட சில்லறையா போட்டா எண்ணி தொலைக்கணும் தொல்லை. ஏண்டா நான் கரடியா கத்திக்கிட்டு இருக்கிறேன், கண்டுக்காம கம்மன் இருக்கிறிய, நீ ஒரு குரல் கூட. ஐயா நைனா மகன வெக்கம் ரோஷம் மானத்தை விட்டுட்டு பக்தியோட உட்காந்துக்கிட்டு இருக்கோம். 5 10 போடுங்க ஐயா. பண்ணாடைங்க முருகா, பொய் சொல்லி காசு கேட்கிற இவன் கையி பக்கவாதம் வந்து பொசுக்குன்னு விழுந்து போகணுங்க. நைனா சாபம் ஒரு இடத்த மாத்திருவோமா? அவன் என்ன பெரிய துர்வாச முனியா? இதுதான்டா நமக்கு ராசியான இடம். நைனா அங்க வர்றது நம்ம சொந்தக்காரர் தானே? ஆமா, சொந்தக்கார் வச்சிருக்கிறவன் எல்லாம் நமக்கு சொந்தக்காரன் தான். அவனை விடாத ஏதாவது சில்லற கேளு. அப்பா, அப்பா, நம்ம காசி மாமா ஓட்டாண்டி அட்டாக் போல இருக்குப்பா. பாவம், ஏதாவது பிச்சை போடுங்கப்பா. தப்பு தப்பு பெரிய நாயகி, இது பிச்சை இல்லம்மா, வேண்டுதல். பிச்சை எடுத்து முருகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா வேண்டி இருக்க. அப்படியே என் பொண்ணுக்கும் சீக்கிரமா கல்யாணம் முடியணும்னு அந்த முருகனை வேண்டிக்குங்க. வேண்டிக்கிறேன். நோட்டை காட்டுங்க. போடுங்க, உட்காருங்க. தாய் உட்காரு. உட்காருமா. உங்க பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்களா? ஆகலைங்க. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஏன் ஆகலைன்னு எனக்கு இப்பதான் புரியுது. என்னங்க புரியுது உங்களுக்கு? இந்த கழுத்துல தாலி கட்டணும்னா 25 பவுன் ஆகும். இந்த இடுப்புக்கு ஒட்டியானம் போடணும்னா 75 பவுன் ஆகும். அப்புறம் கண்ணு காது மூக்கு அது இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 200 பவுன் ஆகும். 200 பவுனை என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா மாப்பிள்ளைக்காக முருகனை வேண்டவே வேண்டாம், என்கிட்டே இருக்கான். ஐய, இந்த ஆளா? நைனா இப்படி ஒரு கேவலம் எனக்கு தேவைதானா? இருட, அவசரப்படாத மருமகளே. மாப்பிள்ளை இவன் இல்ல, சின்னவன், காலேஜில படிக்கிறான், கட்டிடம் காலை. இந்த குண்டுக்கேத்த அல்வா துண்டு. என்ன கடையா போடுற? அது போடு.
சரி வா. நைனா இது யாரு? மனைக்கு வந்த மகாலட்சுமி. உன் பேரை சொல்லு. என் பேரு பேபி சரோசா. என் ஆத்தா பேரு குமாரி குண்டுமாய். இவதான் உங்க சின்னம்மா. கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. விழு. ஏன் நீ விழ போறியா? என்னங்க முதல்ல இதோட விவரம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், சொல்லுங்க. சொல்றேன். நாளைக்கு எனக்கும் பேபி சரோசாவுக்கும் கல்யாணம். நைனா மாசில்லாத என் தாய் இருந்த இடத்தில் மாட்டான் தாயா? மறுக்கிறேன். இதை நான் வெறுக்கிறேன். என் தாயை உயிரோடு வந்து தடுத்தாலும் கண்டிப்பாக இந்த பேயை நான் விடமாட்டேன். பூதேவி வசனத்தை நிறுத்துறா. உங்க அப்ப மானம் போனாலும் அதுல வருமானம் இருக்குண்டா. நாளைக்கு காலையில கம்யூனிட்டி ஹால்ல கலப்பு திருமணம் பண்றவங்களுக்கு கால் பவுன்ல மோதிரம், கை கடிகாரம், கைலி, கை குட்டை, அவிச்ச முட்டை, அரை பிளேட் பிரியாணி இலவசமா கொடுக்கறதா கேள்விப்பட்டேன். இந்த அரிய சந்தர்ப்பத்தை நழுவ விடலாமா? அதனால அலையா அலைஞ்சு கடைசியா தோப்புல இந்த தொப்புள் அலைய கண்டுபிடிச்சேன். நாளைக்கு இவ டேராவை தூக்கிக்கிட்டு ஆந்திரா பக்கம் போறதுனால இவ கழுத்துல 3 முடிச்ச போட்டு கையில 5ஓ 10ஓ கொடுத்து அனுப்பிச்சிருவேன். இதுதான் என் திட்டம். ஐயோ கடவுளே, இந்த கேவல புத்தி உங்களை விட்டு எப்பதான் போகுதோ? போகாது. உனக்கென்ன? உங்க அப்பா ஸ்மகிள் பண்ணி சம்பாதிக்கிறான், நான் ஸ்ட்ரகிள் பண்ணி சம்பாதிக்கிறேன். வாய முடுங்க. இந்த அடி திருட்டு கல்யாணத்துக்கு நீயும் உடனே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ஐயோ போலீஸா மச்சான், உன் பணமும் ஆனா ஒண்ணும் ஆனா நான் முதலாண்டி பாவோ. சரோசா சரோசா என்ன கைவிட்டுட்டு போறியே? அட பாவிகளா, இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் செட்டப் பண்ணதை கெடுத்துட்டீங்களே. கால் பவுன் மோதிரம், அவிச்ச முட்டை, அரை பிளேட் பிரியாணி கிடைக்குமா? கிடைக்குமா? நல்ல புள்ளையா கண்ணை மூடிட்டு காட்டுமா. உன் வாயில ஒண்ணு போட போறேன். ஒன்னே ஒண்ணுதான் சாப்பிடணுமா? உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இது பாருமா, இந்த லேகியத்தை ராத்திரியில சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதா. இது எனக்கு தேவைதானா? கண்டிப்பா தேவை. இது ரொம்ப சக்தி உள்ளதான். இத சாப்பிட்டேன்னா உடம்புல இருக்கிற அசதி எல்லாம் போய் தெம்பா ஆயிடுவியாம். இத சாப்பிட்டுட்டு இந்த பாலை குடிச்சிடலாம். என் கண்ணு இல்ல. என்னது? ஒண்ணும் இல்ல, என் சாவி கொத்த எங்கேயோ வச்சுட்டேன். இந்த இடத்துல உங்க சாவி குத்துக்கு என்ன வேலை? அதுவும் வாஸ்தவம் தான். வர. அறிவு கட்ட முண்டம். இந்த நேரத்துல சின்னஞ்சிறுசுங்க இருக்கிற ரூமுக்குள்ள வரலாமா? ஒண்ணு என்ன தப்பாவே காலி பண்ணிட்டான்னா? கண்ணே, காமாட்சி, என்ன இப்படி சிரிக்கிற? நம்ம முதலிரவுல சிரிச்சிய முல்லை சிரிப்பு அது இன்னும் எனக்கு ஞாபகத்திலேயே இருக்கு. கொஞ்சம் இப்படி வாய வாய. உடஞ்சிரும். அந்த குறும்புத்தன மாறலையே. தண்ணி இல்லாத பயிரை போல நான் இல்லாம நீங்க ரொம்ப ஆடி போயிட்டீங்க. உங்களை விட்டு இன்னும் அந்த பணத்தாசு போகலையா? ராத்திரியில எல்லாரும் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சு தூங்குவாங்க. நீங்க என்னடானா காக்கா வலிப்புக்கார மாதிரி சாவி கொத்த கட்டி பிடிச்சு தூங்குவீங்க. இப்பவும் அப்படித்தானா? ஐயோ உடம்பெல்லாம் சுடுதே. ஆய் பாத்துக்கோங்க. நான் அப்பப்போ வந்து பாத்துக்கிறேன். வரேன் வரேன்.
பாக்குறீங்க? நானும் ஒரு பெண். உங்க பார்வை என்ன என்னமோ பண்ணுது. என் மனச கவர்ந்த மனோ, நீ நடிச்ச ஒவ்வொரு சினிமா படத்தையும் பார்த்துட்டு மாம்பரத்துக்கு ஒரு நீளமான கடுதாசி எழுதலான்னு நினைப்பேன். அப்படியே நினைச்சு நினைச்சு தூங்கிடுவேன், விடைஞ்சிடும். அப்புறம் மறுநாள் ராத்திரி தான். இப்படியே காலம் போய்கிட்டு இருக்கு. அத்தா, ஆ, இது வரைக்கும் ஆஹா. நான் கேட்காத வார்த்தையெல்லாம் உங்ககிட்ட கேக்குறேன். என் மேல உங்களுக்கு இவ்வளவு அன்பா? ஆ, இத்தனை நாளா இது எனக்கு தெரியாம போயிடுச்சே. ஐயோ அதையா கேக்குற. இந்த நாகேஷ், தேங்காய், சுருளி எல்லா பயல்களும் படத்துல உன்னை கட்டி பிடிக்கும் போது ஆ. என் அடிவயிறே பத்திக்கிட்டு எரியும். ஒரு நாள் தியேட்டர்ல நான் சினிமா பார்க்கும் போது நாகேஷ் உன்னை கட்டி பிடிச்சான். ஆ. அவ்வளவுதான். ஆ. எழுத்தாப்புல இருந்தவன நாகேஷ் நினைச்சுக்கிட்டு ஆ. அப்படியே அவன் கழுத்தை புடிச்சு நெரிச்சேன். அவன் என்ன தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிச்சான். அப்புறம் முடிச்சு பார்த்தா ஆ. ஆஸ்பத்திரியில இருக்க. என் உடம்பெல்லாம் ஒரே வலி. ஐயோ அத்தா, அதே இடம்தான், அதே இடம்தான். உங்க அன்பை புரிஞ்சுக்காம இவ்வளவு நாள் மடத்தனமா மாம்பழத்துல கிடந்தேனே. உங்க பரந்த மார்புல நான் கொடியா படர்ற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. வாங்க. ஆ, தூங்கிட்டீங்களா? ஆ, வாங்க. ம். கவலைப்படாம கண்ணை மூடிட்டு தூங்குங்க. யாரு? நம்ம சில்பான்சு காதல் ராணி காந்திமதியா? உன்னை பார்த்து பார்த்து பெருமூச்சு விட்டு என் ஆட்டு வாழ்வே பெருசா போச்சு. அண்ணே ராஜாத்தி. ஆ? சினிமா படத்துல ஒரு செலுப்பு செலுத்து கண்ணை சுழட்டி ஒரு வெட்டு வெட்டுவியே, அதை என்கிட்ட ஒரு தடவை செஞ்சு காட்ட. ஐயோ, ஆயிரம் கொட்டி கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒயில் யாருக்கு வரும்? சமீபத்துல உன்னை படத்துல பார்த்தப்போ நமக்கும் இப்படி ஒரு ஜோடி அமையாதான்னு ஏங்குனேன். கள்ளி. என் மனம் தெரிஞ்சு வீடு தேடி வந்துட்டேன். எனக்கும் உங்க மேல ஒரு கண்ணுதான். உங்க வாலிபமான உடல் என்ன காந்தம் போல இழுக்குது. நீங்க சீட்ல உட்காந்துக்கிட்டு என்ன பாப்பீங்க, நான் அதை சிலுப்பிக்குவேன். நான் திரையில இருந்து கம்பீரமா உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்களை பச்சை கண்ணு வாங்காம பாப்பேன். எப்படியோ நம்ம ரெண்டு பேரும் மனசும் ஒன்னாயிடுச்சு இல்ல? கண்ணே காந்திமதி, நீ ஆடுறதுல மயில், பாடுறதுல குயில், பேசுறதுல கிளி. கள்ளி. வா, ரெண்டு பேரும் ஆடலாம். என்னது? உங்க அப்பா பைத்தியம் பிடிச்சிட்டு போல இருக்கு. ஏற்கனவே பண பைத்தியம், இப்ப இந்த பைத்தியம் வேறயா? பாத்தியா, நேகேடப்பா நம்ம ரூம்ல இருந்து திருடிட்டு வந்து மொத்தத்தையும் முழுங்கிட்டாரு. பைத்தியம் பிடிக்காம என்ன பண்ணும்? முதல்ல பாத்ரூம் கூட்டிட்டு போய் கொலை அடியில உட்கார வை. ஐயோ 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 ஐயோ, அட பாவிகளா, இவ்வளவு பால் எதுக்கு? குடிக்கிறதுக்கு. உடம்பு ரொம்ப உஷ்டமாயிடுச்சு நைனா. உஷ்ணமாயிடுச்சா? அதுக்கு ஒரு போட்டு விளக்கெண்ணெய் எடுத்து தொப்புள்ள வச்சா சரியா போகுது. இவ்வளவு செலவா அதுக்கு? காசு கொடுத்து வாங்கல நைனா, ஓசி. ஆ? ஓசியா? நைனா, ஆ? இது மாமூலு பால் இல்ல நைனா, மசாலா தூது, பாதம், பிஸ்தா, கல்கண்டு, குங்குமப்பூ எல்லாத்தையும் போட்டு படிக்கு பாதியா காய்ச்சிருந்து நைனா. நைனா, என் தோஸ்து மணிலால் ஷா இன்னைக்கு மசாலா பால் கடை திறந்திருக்கான் நைனா. அவன் எனக்கு குடிச்சு பாடான்னு கொடுத்துருச்சான் நைனா. அட பச்சை துரோகி, நீங்க பச்சை குழந்தையா இருந்தப்போ உங்க வாயில படிப்படியா பாலை கொட்டி வளர்த்தனே, நைனாவை மறந்துட்டீங்களா? டேய், இத நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஒரு கோலை கொண்டாங்கடா, போடா. நைனா, ஆ, இந்த பாலை நம்பி உங்ககிட்ட ஒப்படைக்கலாமா நைனா? பெரிய புலிப்பாலு. ஏடா டேய், உங்க ரெண்டு பேரையும் நம்பி இவ்வளவு பெரிய பங்களா விட்டுட்டு அடிக்கடி நான் வெளியே போறேன்னு
நம்பலாமா நான் கேக்குறேன் போடா. உன்னை நம்பித்தான் நைனா விட்டுட்டு போறேன். பத்திரம். பிச்சைக்கார பையன் பெருசா நம்பி விட்டு போறானா? என்னடா கைய பிடிக்கிற? கோவலையா கேட்ட கோவலை இரு கோவல. என்னம்மா கலக்கிட்டு இருக்க? விஷம். உங்க அப்பா கொடுக்க போறியா? ஆமா. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. சீ வாய மூடுறே. இது தூக்க மருந்து. இந்த தூக்க மருந்த பால்ல கலந்து எங்க நைனாவுக்கு கொடுத்துட்டு அவருடைய கஜானாவை கொள்ளையடிக்க போறேன். இது சரிதான். நைனா கோவலையா கேட்ட கோவலை இதோ வர்றேன். அண்ணே மூச்சு நின்னு போச்சு. அப்பாவை நீ கொலை பண்ணிட்ட. அடப்பாவி நீ என்ன உள்ள தள்ளிட போல் இருக்க. இருடா பாக்குறேன். ஓடு. பாத்தியா சங்கர் மாமோட பை இதானே? கரெக்ட். நாம சந்தேகப்பட்டு சரியா போச்சு. நைனா தான் பணத்தை அழுத்திட்டாரு. பை இருக்கு, பணத்தை காணுமே. நைனா யாரு? ஒன்னா நம்பர் கிரிமினல் ஆச்சே. பணத்தை வேற இடத்துல பதுக்கி இருப்பாரு. சரி சரி அந்த நகையெல்லாம் எடுத்து ஒன்னா பையில போடு. திருட்டுக்கு திருட்டு நைனாவோட திட்டத்தையே நாசமாக்கும். இப்படி பயப்படி. இவ்வளவு நகைங்களும் 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே போகுமே. நீங்க 75,000 தானே கேக்குறீங்க? ஏன் ஒருவேளை உங்க அப்பாவுக்கும் தெரியாம திடீர்னு வந்துட்டீங்களா? யோ சேட்ஜி, திருட்டு நகைகளை வாங்கி வாங்கி அந்த புத்தி உன்னை விட்டு போகலையே. சொந்த வீட்டுல எவனா திருடுவானா சேட்ஜி? அதுவும் சரி, உங்க அப்பாவே வட்டிக்கு பணம் கொடுக்கிறவராச்சு. அவரும் ஏன் கடன் வாங்குறாரு? அதை ஏன் கேக்குறீங்க சேட்ஜி? எங்க அப்பாவுக்கு ஹார்ட்டே இல்லைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து வாயிலையும் மூக்கிலையும் ரத்தம் வழியுது. பார்க்க கன்றாவியா இருக்குது சேட்ஜி. கடைசியில அபிசீனியாவுக்கு தூக்கிட்டு போய் ஹார்ட் அறுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் சேட்ஜி இவ்வளவு பணம் தேவைப்படுது. சேட்ஜி உங்களுக்கு வேணும்னா நாங்க 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் கையெழுத்து போட்டு கொடுத்துறோம். துபார் சேட்ஜி நீ எங்களுக்கு ஒரு நைனா மாதிரி. நீ பணம் கொடுத்துதான் எங்க நைனாவை நாங்க தூக்கணும். தூக்கணுமா? ஆமா, அபிசீனியாவுக்கு தூக்கணும்ல. தூக்குங்கோ தூக்குங்கோ, நம்ம பணம் கொடுக்கறோம். வா வா உள்ள போ. வாங்க காணு சேட்டு. எல்லாம் வட்டி கிடக்காம வர்றானுங்க. வடிவே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. போ உள்ள. சேட்டு. நீங்களா? ஏயா கண்ணு தெரியலையா? நான் தான். உங்களுக்கு இன்னும் தூக்கலையா? எதை தூக்குறது? உங்களுக்கு ரத்த வாந்தி சொன்னாங்க. எனக்கா? உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் சொன்னாங்க. எவையா சொன்னா? உங்க பிள்ளைங்க சொன்னாங்க. என் புள்ள சொன்னானா? ஆமாங்க, உங்களுக்கு ஆபரேஷனுக்கு அபிசீனியா தூக்கணும் அப்படி சொல்லி நகைங்களை என்கிட்ட அடவு வச்சு 75,000 ரூபாய் வாங்கிட்டு போனாங்க. 75,000 ரூபாயா? ஆமாங்க. நகைங்க அடகு வச்சா? ஆமாங்க. இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கியோ பெரிய வேலை. யோ வாயா. இது என்னது? காசிநாதன் வீடா இல்ல இந்த இந்தி சினிமா படத்துல வர்ற கானா பஜானா சீனா? தம்பி அண்ணா அங்க பாரு. கதவை ஏன் திறந்து வச்ச? கண்டதெல்லாம் நுழையுது பாரு. இந்த வீட்டுல இப்ப தலைமை மாறி போயிடுச்சு நைனா.
பேப்பர்ல அடிக்கடி படிப்போமே, திடீர் புரட்சி, இரவோடு இரவாக ஆட்சி மாறியது அப்படின்னு. கத்தி இன்றி ரத்தமின்றி சத்தமின்றி ஆட்சியை என் அண்ணனார் கைப்பற்றினார். என்று நான் தான் தலைவன், Yes. இந்த குடும்பத்தின் தலைவன். அப்போ என்கிட்ட உனக்கு இருந்த பயம் அது மலையேறிடுச்சு. எப்பா? நீ என்ன மிரட்டி போய் சொல்ல வச்சே அப்பவே. அன்னைக்கு நான் எரிமலையா குமரிக்கிட்டு இருந்தேன், இப்ப நான் வெடிச்சிட்டேன். திமிரு பிடிச்ச கழுத, உன்னை என்ன செய்யறேன் பாரு. நெருங்காதே. நெருங்குனா? நான் அப்புறம் மாதிரி உண்மையை சொல்லி உள்ள தள்ளிடுவேன்.